GTA நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து ஆக்டிவ் ஆகிவிடும். நத்திங் 4Bயோட அஃபிஷியல் டிசைன் வந்து Redmi Note 17 with 6 Gen 5 14000 mAh பேட்டரி டெஸ்ட்ல இருக்கு ஹானர்லன்னு. டேய் இந்த ஃபோன் 44 வாட்டு ஆனால் 17000னா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி தெரியுது. அதெல்லாம் இப்போ இல்லடா. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். இவன் நம்ம ஆள் உட்காந்து இப்போதான் நாதஸ்வரம் ஊதிட்டு இருந்தான். இல்லைங்க சன் டிவியில் வருமே, அதை தாண்டா சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ எங்கடா இருக்கு, அந்த கிரேஸ் எங்கே இருக்கு? டேய் 3 நாளைக்கு என்ன படம்னு சொல்லி எல்லாரும் தேடி பார்ப்பாங்கடா. இப்போ பொங்கல்னு வையன், காணும் பொங்கல் ஆரம்பிச்சு, அதாவது போகியில் ஆரம்பிச்சு, போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லி 4 நாளைக்கு என்ன ஷோன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணுவோம்டா. நியூஸ் பேப்பர் எல்லாரும் போட்டு வச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக டன் 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 அப்படின்லாம் போடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. இப்போ என்னடான்னா டெலிகிராம் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் வாங்குற படம் மட்டும் என்ன விளங்கவா இருக்கு, அதுவே மோசமாக தான் இருக்கு. ஓடாத படத்தை எடுத்துட்டு வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறைன்னு போட்டு நம்ம இந்த படம் கொண்டதாங்க ரிதம்டா. எல்லாரும் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. அது மாதிரி ரிதம்ல ஒரு சீன் பார்த்தேங்க. நான் அந்த மூவி வந்து ஃபுல்லா பார்த்தது கிடையாது, ஆனால் குட்டி குட்டியா பார்த்துருக்கேன். அப்படிதான் அந்த இது பார்த்ததுலேருந்து இப்போ அந்த பார்க்கணுன்னு இருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்குள்ள நான் அந்த படத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கு எங்காளுக்கு ரிதம் படம் ரொம்ப பிடிக்கும். அதனால ரிதம் மூவியை பேஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வேற லெவல் படம். நம்ம ஆளு அன்னைக்கு விக்கி வந்திருந்தான். குட்டி குட்டி சீன்ஸா பார்த்துருக்கேன். ஃபுல் விக்னேஷ் வந்திருந்தான். யாருன்னா அந்த மோட்டோரோலா ஃபோன்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த லேப்டாப் ஸ்னாப்டிராகன் எக்ஸ் அவன்கிட்ட சொல்லி விட்டேன். நிறைய பேருக்கு என்னன்னா எல்லாம் இந்த 2006, 7 பசங்கலாம் கூட அவங்களுக்குலாம் ஐடியா இல்லை. அதனால அவன்கிட்ட சொன்னேன், டே கொஞ்சம் இந்த 12B படத்தை பார்த்துட்டு வாடா அப்படின்னு. ஓகே என்ன எப்படின்னா இருக்கும், டே முதல்ல பாட்டை கேட்டு போடுறா, அதுலேயே நீ சரண்டர் ஆயிடுவேன், படத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு. ஏன்னா அதுலேயும் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரேம்லலாம். அதனால அதை பாரு அப்படின்னு இருக்கேன். நீ 12B பார்த்துருக்கல? 12B ஷாமா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக மூவிஸ் வந்து இந்த ராஜ் டிவி, ஜெயா டிவி, KTVயில் அப்படியே பார்த்துறது தான் நமக்கு. ஆனால் சின்ன வயசில் பார்த்துட்டு அது என்ன டைட்டில் கூட தெரியாது. இப்போ என்னன்னா இந்த படம்லாம் யூடியூப்ல ரெடிலி அவைலபிள். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். நிறைய மூவிஸ் வந்து இப்போ யூடியூப்ல வந்துருச்சு. இந்த AP இன்டர்நேஷனலா எனக்கு நிறைய மூவிஸ் வந்து விடுறாங்க. நான் ஒரு படம் தேடிட்டு இருந்தேன். அந்த படம் வந்து நேற்று 3 நாள் முன்னாடி அந்த படம் லைவ் ஆச்சு யூடியூப்ல. ஓகே. ஐயோ படம் பேர் ஆனால் மறந்து தொலைச்சிட்டேனே. நான் பார்த்துட்டு டேய் இதை தானடா நான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இது ஜெயம் கொண்டான்னு ஒரு படம் இருக்கு, ஃபன்னா இருக்கும், விவேக் காமெடிலாம். வினய். ஓகே ஓகே. ஆமா, அதெல்லாம் கூட இப்போ அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு 2-3 நாள் முன்னாடி ஃபுல் படமா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைனோசர் உங்க அப்பா கக்கு சொல்லுவாங்க படத்தோட ஓப்பனிங்ல அப்படியே வந்து புளிக்கிட்டு போதா இருந்தது. பில்டிங் விற்பாங்க நினைக்கிறேன். சந்தானம் கூட இருப்பாரோ? ஆமா, காமெடிலாம் பயங்கர அல்ட்டியா இருக்கும். ஸோ அதான் இப்போ ஓரளவுக்கு ஒரு சில படங்கள்லாம் இப்போ அப்லோட் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துட முடியும். யூடியூப்ல நிறைய படம் வருதுங்க. நீங்கள் டிவியில கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டிவியில தான் நம்ம ஸ்மார்ட் டிவி தானே இருக்குது மோஸ்ட்லி. அதையும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது நிறையா திரைப்படங்கள். நீங்கள் ஏதாவது யூடியூப்ல ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நேற்று வந்து இந்த படம் பார்த்துருந்தாங்க, சும்மா சாப்பிடும்போது பார்க்கலாமேன்ட்டு. கில்லியோட தெலுங்கு ஒக்கடு, அதை சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்னும் பார்த்தது இல்லை. அது கொடூரமாக இருந்துச்சு. அதுதான் மாசுன்னுவாங்கல்ல. தமிழுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எங்கேயோ வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே சரி. ஃபர்ஸ்ட் மொத்தம் GTA நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து ஆக்டிவ் ஆகிவிடும். அப்புறம் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 6000 ரூபாய். ஓகே. அல்டிமேட் எடிஷன், டீலக்ஸ் எடிஷன் அந்த மாதிரியான வார்த்தைகளோட ஆட் பண்ணி வாங்கினா உங்களுக்கு 7500 ரூபாய். ஓகே. அதாவது 5999, 7499. அப்புறம் அதில் என்ன இருக்குது இல்லைன்றதுக்கு வெப்சைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துக்கோங்க. ஓகே. நத்திங் 4Bயோட அஃபிஷியல் டிசைன் வந்து நத்திங் ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மொத்தம் இதான அந்த டிசைன். 2 கேமரா இருக்குது. உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்காங்க. இது இப்படி தாங்க இருக்குது. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? CMF ஃபோன் மாதிரி இருக்கு. CMF தான். அந்த 3A லைட்டு CMF எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி CMF தான் இது. CMFனு பண்ணிட்டு CMF தடுத்துட்டு வச்சிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் டிசைன் இல்ல. CMF தான் பண்ணாங்க. கீழே அதே டிசைன் அப்படியே தான் இருக்கு. CMF பண்ணா 20000 ரூபாய்க்கு எதிர்பார்ப்பாங்க எல்லாரும். அதை 25000, 28000 சொன்னா எல்லாம் கல் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா நத்திங்னு சொன்னா அந்த நேம், அந்த பிராண்ட், அதனால வந்து கொஞ்சம் அந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணுவாங்க. CMFனு சொன்னா கூட நான்லாம் வந்து அது நம்ம வந்து என்ன சொல்றோம், நத்திங் பை CMF. ஏன்னா CMF ஓட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேல்யூ ஃபார் மணி. எஸ்தெட்டிக்ஸ் கூட இல்லையா, அந்த டிரான்ஸ்பரன்சி அதெல்லாம் இல்ல. இது கொடுத்துருக்காங்க. அதான் கிளிஃப் பார். பரவாயில்ல. இப்போ வந்து எப்படி தெரியுமா, கிளிஃப் டிஸ்பிளே ஒன்று, கிளிஃப் மேட்ரிக் டிஸ்பிளே, கிளிஃப் பார், கிளிஃப் லைட். எப்படி? ஓகே பரவாயில்ல. அதை கொடுத்துருந்தா என்னடா வாழ்க்கையில் எனக்கு மாறப்போகுது எனக்கு தெரியலடா. எதுவும் மாறாதுங்க. ஏன்னா ரெட் மீட்டர் போல அந்த லைட்டையே
ஆண்டடா வீடியோவில் காட்டணுன்றதுக்காகவே பாட்டு போட்டு ஓட்டி அப்போ காட்டுறது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது பிளிங்க் ஆகுறது, இவ்வளோதான். பின்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மற்றபடி பர்பஸே இல்லை என்ன கேட்டா. இது என்னது? எது இது ஏஐ பட்டனா? ஆ ஆ ஆ ஓ, இங்கேருந்து இங்கே மாற்றிட்டாங்களா இப்போ? எல்லாமே ஒரே பக்கம் வச்சா விளங்குமா? இல்லை ட்ரைபாட்ல இருக்கும்போது நமக்கு ஒரு சில முன்ன என்ன ஆகும்னா வால்யூம் ராக்கர் இங்கே இருக்கும், பவர் பட்டன் இங்கே இருக்கும், ஏஐ பட்டன் இங்கே இருக்கும். ஆமாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொஞ்சம் மாற்றி ஒரே சைடு. இதானே பெட்ரு. ஆமாம் ஆமாம். வால்யூம் ராக்கரும் பவர் பட்டனும் ஒரே சைடு இருக்கிறதே பெட்ரு. நிறைய பேருக்கு என்ன வந்துருமா, ஞாபகம் இருக்கா, பழைய ரியல்மி எக்ஸ்டிலாம் நான் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வால்யூம் ராக்கரு இங்கே பவர் பட்டனு, நான் லாக் பண்ணுறதுக்கு அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒருத்தர்லாம் வந்து ரிப்ளை போட்டுருந்தாரு அப்போ போனார் நல்லா இருக்கும்போது, அண்ணா 550 வச்சிருக்கேன், என்னது ஸ்க்ரீன்ஷாட்ண்ணே, லாக் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம், ப்ரெஷர் கொடுக்கணும்ல நம்ம, அப்போ டப்புன்னு வந்துடும் அதுவும். அதனால அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரே சைட்லேயே வச்சுக்கிறது ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ அதனால அது குட் தாங்க, இட்ஸ் குட். ஏதோ பட்டன்லாம் இருக்கு, அது என்னன்னு நமக்கு தெரியலப்பா, வந்தால் தான் தெரியும். அந்த பட்டன் அழுத்தினா பேக் பேனல் கலண்டு வருமோ? இது பட்டன் தானே, அது ஸ்லைடர் மாதிரி தான் இருக்கு. என்னடா 4A விட இதை நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா அந்த ஸ்லைடரை தள்ளினா கேமராலேருந்து பெரிஸ்கோப் வரும். என்னென்னமோ சொல்கிறாருங்க எங்கள் ஆளண்ணா. இது பட்டன் மாதிரி தாங்க இருக்குது, பார்ப்போம். அது மொத்தம் இதாங்க ரெண்டர்ஸ். ஃபோன் டிசைன் இப்படி தான் இருக்குது, வேற லெவல். எப்படி வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அற்புதமான ஃபோன், பார்ப்போம். ஓகே. ஓலா வாங்கின அன்னைக்கு தானா எடுத்ததுமே? ஆமாம், அதுக்கப்புறம் அவ்வளோதானா. ஓகே, எடுத்த அன்னைக்கே பிரச்சனை. நிஜமாவே இன்னும் இந்த பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா? ப்ரைஸ்னால நிறைய பேர் போய் வாங்கிடுறாங்க போலடா, எனக்கு தெரியல. நான் ஓலா வந்து ஓகே பேட்ரி வெஹிக்கிள் அப்படின்னால சரி பார்க்கலாம்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் வந்தால் அப்படியே கொஷின் மார்க் மட்டும்தாங்க இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு அலையே இல்லை. பிகினிங்கில் இருக்குது, வந்த புதுசில் இருந்துச்சு பேட்ரி வண்டி, பெட்ரோல்லாம் போடாண்ணா சூப்பராக ஓடும் அது இதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தமாக இல்லை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். இவர் வச்சுருக்காரு, அது என்னது, வாட்சன் ப்ரோ, வாட்சன் ஏத்தர் ஃபர்ஸ்ட் வந்த 450, அதனால தப்பிச்சிட்டாரு. ஏத்தர்ல வந்து பிரச்சனை வருங்க, வரவே வராது இல்லை, எந்த வண்டியில தான் வரல, வண்டியில வருங்க பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை வர ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். அதெல்லாம் இதுல வந்து ரேஷியோ அதிகமா இருக்கு. இதுல வந்து எப்படின்னா வண்டி ஓடுங்க, அதுதான் கம்மியா இருக்கும். பிரச்சனை தான் பொழுது நினைக்க இருக்கும் காலையில் எழுந்திருச்சாலே. ஆமா, அதான் அதிகம். ஆமா, ஆனா இங்க இருங்க, வேணுன்னே வந்து அதை காரி துப்புணுன்றக்காக சொல்ல, நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா எப்போ பாரு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 100 வண்டியில ஒரு வண்டிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மற்ற பிராண்டை பேசுறோம்னா, இதுல 100 வண்டியில ஒரு 15-20 வண்டிக்கு தான் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன, இது என்ன ரேஷியோ இது? அதுதான் நாங்க சரி. அப்புறம் இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா. இது வந்து ஷாக் ஆயிட்டேன்டா. ஒரு இந்தியன் மேன் வந்து ஃபாஸ்டஸ்ட் பர்சன் டு விசிட் எவ்ரி கண்ட்ரி ஆன் எர்த்னு போட்டிருந்தாங்க. 6 வருஷம் 6 மாசம் 22 நாள்ல 16 பாஸ்போர்ட் ஃபுல் ஆயிடுச்சு. டிராவல்லே இருப்போம், டிராவல்லே இருப்பார் போல எல்லாம். இங்க நான் தான் ஐயோ இதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லையா, என்ன டிராவல் பண்ணா கூட எங்கேயோ போயிடுமே, இது பிசினஸ் விஷயமா எப்படி பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் ஹானர்ல ஆல்ரெடி நீ பார்த்திருப்ப 6 Gen 5 6 Gen 5 ஒரு ஃபோன், Redmi Note 17 with 6 Gen 5. அது வரட்டும். எஸ், இது 11,000 mAh ஹானர்ல சைனால ரிலீஸ் ஆச்சு. அதுக்கே வந்து 11,000 10,000 mAh பவர் பேங்க்டா, 11,000 அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, 14,000 mAh பேட்டரி டெஸ்ட்டில் இருக்குது ஹானர்லன்னு. டேய் இல்லை எனக்கு இன்னும் புரியல, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? நான் ஒரு தடவை சார்ஜ் போட்டால் ஒரு வாரம் ஃபுல்லாக இப்போ என் ஃபோன் சார்ஜே போட வேணாமா? அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ண போகிறீங்களா? 14,000 mAh பவர் பேங்க்லேயே 10,000 தான், அதாவது அதிகபட்சம்னு பார்த்தா 10,000 தான் பவர் பேங்க். அதாவது காமன், நம்ம எஸ்ஆர்கே சொல்றது என்ன, காமன் 10,000 mAh. அதாவது எஸ்ஆர்கே சொல்றது என்னன்னா நார்மல் எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் அப்படின்னா 10,000 mAh. நீ என்னடா அண்ணா அசால்ட்டா 14,000 mAh பேட்டரி ஃபோன், வெயிட் எப்படி இருக்கும்? அதான் இந்த சிலிக்கா கார்பெட் பேட்டரியில் இவனுக்கு அநியாயம் பண்றாங்களே. இப்போ இது வந்து 14,000 mAh 210 கிராம், நான் என்ன பண்ணுவேன் 210 கிராமுக்கு? சத்தியமா வேற லெவல் போனுங்க இதெல்லாம். இந்த சிசிடிவிக்காக ரெக்கார்டிங் மாடி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து எப்பவுமே உயிரோடய சுத்திட்டு இருக்கும். பரவாயில்ல, வேற லெவல். ஆனா இதுல ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர்லாம் கொடுத்து இதை வச்சானுங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே சாலிடா அவன் பாட்டு ஜாலியா இருப்பான். பவர் அங்கடி இல்லாத ஒரு நல்ல ப்ராசரா பார்த்து மொக்கையா போட்டானுங்கன்னா போதும், சூப்பரா இருப்பான். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆனா இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஃபோன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரியல்மி P4 பவர்னு 10,000 mAh வந்துச்சு. அதை யாராவது யூஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க எந்த அளவுக்கு எஸ்ஓடி இருக்குன்னு. ஓகே, பார்ப்போம். இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப காலமா போயிட்டு தான்டா இருக்கு. ஸ்னாப்டிராகனா டிமென்சிட்டியா, எனக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மீடியாடெக் என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாலும் ஸ்னாப்டிராகன்ற பேருக்கே வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு.
அது ஃபேன் பேஸ் இருக்கட்டும்டா. எனக்கு என்னன்னா இப்போ நான் டிமென்சிட்டி பேஸ்டு டிவைசஸ் வந்து ஷாமிலேருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ 17DA 8500 Ultra தான். ஸோ அப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் பிராண்டே வந்து எஃபோர்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணி ப்ளூடூத் கோடக்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து அவுட்புட் நல்லா இருக்கு. பட் அதே சமயம் பிராண்ட் வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் த்ரோ பண்ணாமல் அப்படியே இருக்கிற ஸ்டாக்கை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஸ்னாப் டிராகன் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஒரு பிராண்ட் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா ஓஎஸ் மட்டும் ஃபிளாஷ் பண்ணி கொடுக்குது. கேமரா செட்டப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய போகுது. எல்லாமே இந்த இடத்துல இந்த கேமரா இந்த இடத்துல இருக்கு, டிஃபால்ட் ஸ்டாக் கோடு ரன் ஆகுது, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் வரும்போது குவால்காமோட நேட்டிவ் ஐஎஸ்பி டிஎஸ்பி ஸோ இது எல்லாமே வந்து நேட்டிவாக ஒர்க் ஆகுது. இதுலேயும் வந்து நேட்டிவாக ஒர்க் ஆகுதுன்னும் போது குவால்காமோட எட்ஜை பார்க்குறேன். இதுவே அந்த பிராண்ட் வந்து மேலே ஒர்க் பண்ணி அவங்களே வந்து நேட்டிவாக ஒரு சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி ப்ளூடூத்துக்கும் கோடாக்லேருந்து எல்லாமே இவங்க ஓன் அல்காரிதம் ரன் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ கேமரா எடுத்துக்கேன், விவோ பாரு டிமென்சிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஓன் சிப் சொல்லுவாங்க, இமேஜுக்கு நான் இந்த சிப் வச்சிருக்கேன், ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிப்பு, ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிப்பு, அது கிராஜுவலாக இப்போ அதை விட்டு அவங்க மூவ் ஆகிறாங்கன்னு வை. பட் இப்படிலாம் வந்து அடிஷ்னலாக அவங்களோட ஃபோட்டோ த்ரோ பண்ணி தான் வருது ரிசல்ட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சில சமயங்களில் சில டிபேட் வந்து இந்த மாதிரியான டாப்பிக்கில் அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க என்ன கேட்பாங்கன்னா, அண்ணே ஷார்ட் ஆன் ஸ்னாப் டிராகன் போடுறாங்க. ஸ்னாப் டிராகன் பேஸ்டு ஃபோனே 1008 இருக்கு. ஸ்னாப் டிராகன் பேஸ்டு ஃபோன் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்குது. அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விவோல X300 Ultra, ஷாமில 17 Ultra, ஓப்போல X9 Ultra, இது எல்லாமே ஸ்னாப் டிராகன் தான். நான் வந்து ஹேஷ்டாக்ஸ் S26 Ultra இது எல்லாமே ஸ்னாப் டிராகன் தான். ஆனால் இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் பாட்டுக்கு ஷார்ட் ஆன் ஸ்னாப் டிராகன் அப்படின்னு போடும்போது ஓகே தான், உண்மைதான். ஆனால் ஏதோ அந்த ஸ்னாப் டிராகன் SoC இருக்கிறனால மட்டுமே இந்த ரிசல்ட் வந்துதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவனுங்க இதில் வந்து அப்போனா சாம்சங் S26 Ultra ஒதுக்கிடலாம். பேலன்ஸ் இருக்க விவோ ஓப்போ ஷாமியை பார்த்தா இவனுங்க கிட்ட இருக்கிற கலர் சயின்ஸ் இருக்கும். இவனுங்க வேற போஸ்ட் ப்ராசஸிங் வச்சிருப்பானுங்க. சாம்சங் கிட்ட வேற அப்புறம் கேமரா இது ஹார்ட்வேர் பாரு 1 inch சென்சார்னுவான், கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். லைக்கான் வானுங்க, ஜெயசன் வானுங்க, ஆசல்பிளேட்னு வானுங்க, இதோட கலர்ஸ் உள்ள வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் டிபேட்டபிள் டாபிக்கா நான் பாக்குறேன். எப்படின்னா குவால்காம் நல்லா தான் இருக்கு, கரெக்ட். ஆனா இந்த இடத்துல குவால்காம் தான் காரணம் இல்லை. இது வந்து அடிஷனலா அந்த பிராண்டே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தனியா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கேமரா டீம் கிட்ட பேசி ஒர்க் பண்ணியிருக்காங்க, யார் சென்சார் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, லென்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஸ்னாப் டிராகன் ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட டிமென்சிட்டியை கொடுத்தாலும் அவன் அதே கலர் கர்மத்தை தான் போட்டு கொடுப்பான், அதே மாதிரியான ப்ராசஸிங் தான் கொடுப்பான். ஓகே, லைட்டாக அந்த ஹேரு அப்புறம் அந்த போர்ட்ரேட்டில் 1-2 மாறலாமே தவிர அதே மாதிரியான கலர் சயின்ஸ் தான் ஆனால் மெயின்டைன் பண்ணுவானுங்க. அதனால அந்த இடத்துல வந்து ஸ்னாப் டிராகனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல இவனுங்க வச்சிருக்கிற கொலாபை தான் சொல்லணும். ஜெயஸ், லைக்கா இவனுங்களோட வெற்றி தான் அங்கே வந்து தெரியும் கலர்ஸ்லாம். இதே நீங்கள் சாம்சங் எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொலாபே கிடையாது, அவன் மேபி வந்து ஸ்னாப் டிராகனோட இதை யூஸ் பண்ணுவானோன்னு தோணுது. இப்போ இது வேறடா, இந்த ஜிடிஏ வந்ததுல அது வந்து பிசிக்கல் காப்பி மாதிரி வர மாட்டேங்குதுல, சிடி மாதிரி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா வெறும் கோட் மட்டும் இருக்கான். அந்த கோடை போய் நீ வெப்சைட்டில் போட்டோம்னா கேம் டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே சரியா? அப்போ பிசிக்கல் காப்பி எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேச்சு போகுது. ஒரு சில பிராண்ட் இருக்காங்க ஆல்ரெடி, வீடியோ கேம் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யாருன்னா சிடி விற்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, கேம் பிளாட்ஃபார்ம், சிடி விற்கிற பிளாட்ஃபார்ம். நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்ஸ்லாம் போனால் கேம் சிடிஸ்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, நிறையா இருக்கும் கடைகள்லாம். சரியா? இருக்கு இப்பயும் இருக்கு. அந்த வி எக்ஸ்சேஞ்ச் நீ போனீங்க, அதுவே அப்படி தானே. சிஎக்ஸ்லையும் அதே தாங்க. அதே மாதிரி இங்கே அப்புறம் லூட் பாக்ஸ் கேமிங், இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா ஃபிசிக்கலாக ஒரு கேம் வந்து நாங்கள் காலகாலமாக கொடுத்து பழகிட்டோம், நீங்கள் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட கேமை விற்கிறதா இல்லை இவங்க பிளாட்ஃபார்மில். உங்கள் கேம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகட்டும், ஆல் தி பெஸ்ட் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா, நம்ம என்னடா சொன்னோம், இப்போ ஒரு சிடி எடுத்து நான் உள்ளே போடுறேன், சரியா? அதுலேருந்து கேம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகுது. ஆமாம். ரிமைனிங் ஃபைல்ஸ் நான் கேம் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி தான் எல்லாரும் விளையாட போகிறாங்க. ஏன்னா ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் அதிகமாக இருக்கு. அப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜிடிஏல பார்த்தோன்னா 4 மேப்னு வைப்போம், சான் அண்ட்ரஸ் மாதிரி வைப்போம். நான் உள்ளே போகும்போது ஒரு மேப் தான் நான் டவுன்லோட் ஆகுது, சரியா? உள்ளே போனதுமே அந்த ஒரு மேப்போட நான் உள்ளே போயிடுறேன். கேமில் ப்ராக்ரஸ் ஆகும்போது நான் அடுத்தடுத்த மேப் வரும். அப்போ அந்த ப்ராக்ரஸ் அப்போ பேக்ரவுண்டில் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும் இன்டர்நெட்டில் அப்படின்னு. அப்படி பண்ணிக்கலாம் தானே? அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்து இதில் போய் வெரிஃபை ஆகிட்டு தான் வருது. ஈவன் கிளவுட்ல போய் லைசன்ஸ்லாம். இப்போ நான் டிஸ்க் வாங்கினாலும் நான் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாதானே எனக்கு கேம் ஓப்பன் ஆகும். அதான் இல்லை, நீ டிஸ்க் வாங்கிடுற, டிஸ்க் வாங்கிட்டேன்னா கேம் ஒர்க் ஆகணும். அக்கௌண்ட் போட்டால் தான் ஆன்லைனு அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்போ தான் வரும். ஆமாம். அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே இப்போ விளையாடுறது இல்லை. மொபைலில் சான் அண்ட்ரஸ் விளையாடுறதுக்கே எனக்கு என்னடான்னு பார்த்தா ப்ராக்ரஸ் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே எனக்கு தேவைப்படுது. உள்ளே போகும்போதே அது சொல்லுது ஜிடிஏ அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு உள்ளே போகுது. அப்போது ராக்ஸ்டார் அக்கௌண்ட் லாகின் பண்ணாமல் உள்ளே போக முடியலன்னா அப்போ இதெல்லாம் மட்டும் என்ன, இது இப்போ வந்திருக்க கேமு இருக்க தானே செய்யும். அதெல்லாம் அவங்க யோசிக்கலாம்.
யோசிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபீல் இன்னும் அப்படியே இருக்குடா. இது பார்த்தியா? ஆமாங்க, இவரோட தம்பி அவரு கூட பொலப்பொலம் பொழந்திருந்தாங்க. ஆசீர்வாத் சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷியோட பிரதருங்க. ஆமா, ஆசீர்வாத் சூரியவன்ஷி வந்து 168 119 பால்ல. இருந்தாலும் அண்ணன் தான். ஆனா இவன் வயசு என்னன்னு தெரியல. ஆமா, ஏஜ் அண்ணனே 15 வயசு. 17 போல இப்ப. என்னது அவரோட ஏஜ் இப்ப? யாரு? சூரிய வைபவ் வம்சி. அப்படியா? ஆமா, எத்தனை வருஷமாங்க 15லே இருப்பாரு. டேய், டெபியூ ஆகும்போது 14டா. சூரியவன்ஷி வயசு இப்பதான்டா இந்த ஐபிஎல் அப்பதான்டா 15வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. வயசு கூடிடுச்சுன்னாங்களேங்க. இவனுங்க வந்து நிறைய பேர் சூரியவன்ஷி வயசு இதுவா இருக்காது, ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, 15 வயசுரா. அதனால தானே ரெக்கார்டு. 2011ல பிறந்திருக்காருங்க. அதனால தான் நிறைய ரெக்கார்டு. ஆமா, 15 தான் வருது. ஏன் ஸ்ரீலங்கா மேட்ச்ல பாத்தீங்களா இல்லையா, எங்கால் சண்டைலாம் செய்ய போயிட்டாரு. அதுக்கப்புறம் மேட்ச்ல நீ வா நீ போடு நான் T20 ஆடுறேன் பாருன்னு ஓடியில விட்டு பேரட்டி எடுத்தாரு. 11 பாலுக்கு 50. 30 பால் கிட்ட வந்து அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, 29வது பால் அவுட். 90 இல்லைன்னா நான் இருக்கணும் 94 பார்த்தேன். அதாவது மேட்ச் ஆடினது வந்து ரொம்ப மொக்கையா. அதுக்கப்புறம் வந்து மேட்சோட மொமெண்டம் மாறிடுச்சு. இவருக்கு வரைக்கும் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 900 சம்திங் இருந்தது. அதெல்லாம் சரியான இல்ல, எனக்கு ஃபன்னா இருந்துச்சு. என்னடா இது, அதாவது ஒரு பையன் போட்டு இப்படி அடிக்கிறான். அடுத்து மேட்ச் கம்ப்ளீட்டா மாறி போய் என்ன இருந்ததுன்னா மொத்தமே 380 அடிச்சிருந்தாங்க. இவன் அவுட் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னா 8.5 ஓவர்ஸ்ல அவுட். அந்த டைம்ல 134 இருந்தது. எங்க ஆக்சலரேட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா மொமெண்டம் ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க 317க்கு ஆல் அவுட். அதான் ஃபைனல் அது. ஆமா, ஜெயிச்சிட்டாங்க. அதான் இப்போ இந்த பையன் வயசு வந்து என்னன்னு தெரியல. போட்டு பார்த்தா தெரியும். ஆசீர்வாத் சூரியவம்சி 10 வருஷமா? 10 இயர்ஸ் ஓல்டா? ஏன் 10 வயசுல நான் வந்து என்ன பண்ணேன்? ஐயோ. அப்புறம் இது பார்த்தேன்டா, வேற லெவல்ல இருந்தது. ஆனந்த் மஹிந்திரா போட்டிருந்தாரு. ஓகே. சைனால போயிட்டு ஏஷியன் ரிலேல வந்து இந்தியா டாமினேட் பண்ணியிருக்கான் விமன் டீமு. ஓகே. அடிச்சு நொறுக்கு ஜெயிச்சிட்டாங்களாம். ஃபினிஷ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸே பாரு. ஃபினிஷ் பண்ணும்போது சைனாவே அடிச்சிட்டாங்களா? இதுதான் எல்லாரும் சொன்னாங்க. சைனா வந்து அவனும் வந்து ஃபிசிக்காக வேற லெவல், மென்டலி அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக அவ்வளோ கொடூரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவனுங்க சின்ன வயசுலேருந்து. பை பர்த்டே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து நீ இதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவனை பேஷன் அதை உருவாக்கி அவங்கள அதிலேயே ட்ரெயின் பண்ணுவாங்க. ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஏங்க எவ்வளோ ஒலிம்பிக்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க எங்கெங்கேயே வாங்கி வச்சிருப்பானுங்க. கொடூரமாக இருப்பானுங்க அவனுங்க. என்னன்னே புரியலையே. நீ போட்ட டிஎம்கே இன்ட்ரோக்கு பேரு டிஎம்கே இன்ட்ரோவா? இவனுங்க ஏதாவது ஒன்று நினச்சிப்பாங்கடா. ஏங்க நான் அந்த இதில் இந்த வீடியோ தாங்க போட்டேன். அதுவே நான் லிரிக் மாதிரி தான் போட்டேன். இனிமே நீ போ. அதான் லிரிக் ஒரு மாற்றிட்டாரு அப்படியே எல்லாமே. இல்லைங்க, ஸ்டாலின் தான் வராரு, இது மாதிரி சிவபரன் நீ வராரு. அப்போ என்ன மாறிச்சு இதுல? அதுக்கப்புறம் வீடியோ தர போறாரு. என்ன மாறிச்சு? அதான் லிரிக் மாத்திட்டேன்ல. என்ன மாறிச்சு? இவன் பண்ண வேலை தாங்க. பாருங்க, ஒருத்தர் வந்துட்டு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்லிருக்காரு? சப்போர்ட்டுங்கிறாரா அகைன்ஸ்ட்டுங்கிறாரா? இது என்னன்னே தெரியலையே. சப்போர்ட்டா என்னது? இவ்வளோதான் அறிவு. இப்போ இதெல்லாம் வந்து வாண்டடா நான் என் பவரை காட்டணும்னு நினச்சேன்னா நானும் வந்து எனக்குன்னு ஒரு வார் ரூம் வச்சு போட்டு எல்லாரையும் அடின்னு அடிக்க வேண்டியதான் இனிமேல். அடுத்து அதான் மண்ணும் போல. அப்படிதாங்க இப்போ நிறைய பிராண்டு உயிரோட இருக்கு. அவனுங்க இருந்துட்டு போறானுங்க. நாம வந்து என்ன பண்ணலாம்னா பேசாம நம்மளோட வெல்விஷரு. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் கௌதம் ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு. ஓகே, அது அப்படியே சிங்க் ஆகுது. அதை பண்ணேன். அதுக்கு பேச்சர் பார்த்து விட்டாங்க எனக்கு. அதான் அன்னைக்கே என்ன சொன்னோங்க, எனக்கு தெரியவே தெரியாது. பரத் தான் பார்த்துட்டு ஏய் என்னடா இது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நான் அதான் என்னது ஐயோ இதெல்லாம். ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவலி. கீழே கமெண்ட் ஒன்று இருந்தது, அதுக்காவது நீ ஆன்சர் பண்ணியா? அடுத்த வீடியோ நீ அதையா ரெடி பண்ணியா? அது என்னது? டிவிகே சாங் போட்டு ஒன்று ஒரு இன்ட்ரோ பண்ணுங்க ப்ரோ, அதே லிரிக்ஸ் மாதிரி அப்படின்னு. அப்போ நீ அதுக்கு ஆல்டர் பண்ணு. டிவிகே என்ன பாட்டு இருக்கு? சரிங்க, அவங்க என்ன பாட்டுன்னா பார்க்கலாம். அடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பாரத் மாதா வச்சு ஏதாவது ஒன்று போடு. எல்லாத்தையும் எல்லா கட்சிக்கும் போட்டுரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது இருந்தால் அதையும் போட்டுரு. மறந்துடாரா, ஒரு வீடியோவில் ஒன்று போட்டுரு. எல்லா பாட்டையும் பண்ணணுமா? ஆமாம், சரியா? ஒரு வீடியோக்கும் ஒன்று ரெடி பண்ணிடு. நினைப்பான் வீடியோ எடிட் பண்ணுறதே பெருசு, இதில் என்னடா அடுத்தடுத்து வேற என்னென்னமோ சொல்கிறாப்புல. விவோ X500 Pro Max
இந்தியாலையும் குளோபல் எல்லா இடத்துலையும் லான்ச் ஆகுமா. Dimensity 9600 Pro அல்ட்ராலாம் இந்த தடவை கொஞ்சம் சந்தேகம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் வேற. ஓகே ஓகே. அப்புறம் ப்ரோ மட்டும் வந்தா இம்பாக்டை ஏற்படுத்துறதை விட X500 Pro X500 Pro Max ஆனா X500 Pro Maxன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. Dimensity தாங்க வருது. அல்ட்ரானா உங்களுக்கு Snapdragon வரும். Dimensity 9600 வந்ததுன்னா என்ன நல்லா பண்ணா சரி. 8000 mAh பேட்டரி எக்ஸ்பெக்டடுங்கிறது தான் ஹைலைட். இவனுங்கெல்லாம் வெயிட் எங்க இருந்து பேலன்ஸ் பண்றானுங்க இவ்வளவு செட்டப்? ஆமாடா, மேல கேமரா ரொம்ப பெருசாச்சா, கீழே பேட்டரி ரொம்ப பெருசாச்சு, மேட்ச் பண்ணிட வேண்டியதான். தராசு மாதிரி இருக்கும். ஆனா கையில எடுக்கும்போது எப்படியும் ஒரு 250 இருக்குமா, அது வச்சுட்டு போறாங்க. அதுல என்ன பிரச்சனை? மேலேயே இருக்கும். கனான் கேமராலாம் எடுத்து பார்த்தா 450 கிராம் இருக்கு. ஏங்க அதை நான் என்னங்க எப்பயும் கேரி பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பிடிக்க போறேன். அதை ஏன் பண்ணல? கைக்கு நல்லதுல, ரிஸ்ட் பவர் கெயின் ஆகும், பவர் வரும், ஆர்ம்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும். ஆமா. அதுக்கப்புறம் இங்க வலி வரும், வலிலாம் மூக்குல விழுந்தா மூக்குல ரத்தம் வரும். அது சரி, ஓகே. அது கூட 550 200 MP எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன வருதுன்னு. 200 MPங்கிறது வந்து அதில் பழைய பெரிஸ்கோப் தான். ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Android 17 Beta 5 அது வந்ததுக்கப்புறம் நிஜமாவே பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கு. நான் வந்து சிம் கார்டெலாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். 10 Proல தெர்மல் மேனேஜ்மெண்ட்டே மாறின மாதிரி இருக்கு. அங்கே கிடக்குது அந்த டேபிளில். தெர்மல் மேனேஜ்மெண்ட்லேயும் மாற்றங்கள் பார்த்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நிஜமாவே ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்றதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நிஜமாவே நீதானா? அப்படிதான் இருக்கு. சரி, ஒருவேளை இந்த அப்டேட் வர நேரத்தில் நம்ம ஊர் வெதரும் கொஞ்சம் மாறி இருக்கா? இல்லை அதுவும் ஒரு உண்மைதான். பட் ஆனால் இவனுங்க அப்டேட்டில் இப்போ நிறைய ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க தான். முன்ன இருந்த மாதிரி இல்லை, இப்போ நிறையா மாற்றங்கள் தெரிகிறது. அப்புறம் இந்த ஆஃப்லைனில் வந்து கால் பண்ணலாம் இல்லையா, ஷாமி ஆஃப்லைன் கம்யூனிகேஷன், அது வந்து ஷாமி 15க்கு அப்டேட்டில் வந்திருக்கு. அப்படியா? முன்னாடியே இல்லை, இப்போ அப்டேட்டில் வந்திருக்கு. அதனால் அதான் யாராவது ட்ரை பண்ணிங்களான்னு கேட்டேன். அது ஒரு அற்புதமான படைப்பு. இல்லையா? ஆஹா இல்லை, இப்போ பார்த்தா இல்லையா? இதுலலாம் இருக்காது. ஆஃப்லைன் கம்யூனிகேஷன் போட்டு மாட்டிக்கும், அவ்வளோதான். செட்டிங்ஸில் போய்ட்டு கம்யூனிகேஷன் போட்டாலே மாட்டிக்கும். COMMன்னு போட்டானே அங்கே பேர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இருக்குங்க. ஐயோ, அப்போ 15ல் இல்லையா? இல்லை, நான் இதில் தானே வந்து இவரோட ஞாபகம் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோமே இவரோட கிருஷ்ணா ப்ரோவோட. அப்புறம் ரெட்மி நோட் 15 Pro Plus. ஆமாடா, 15ல் இல்லைடா அவங்களுக்குலாம் இல்லை. நம்ம ஜாவித் ப்ரோவோட ஃபோனில் தேடி பார்த்தேன், இல்லை. இப்போ ஆனால் வந்து 3.0.302 அது வந்திருக்கு. அதில் வந்துருச்சு. நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? நாசிவா, இது வந்து நல்ல ஃபீச்சர் தாங்க. சும்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க கிட்ட. டிஸ்டன்ஸில் இருக்கிறதுலாம் இல்லடா. எப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ். சந்தீப்கிட்ட கேட்கும்போதே கேட்டேன், இந்த இது வந்திருக்கு அப்படின்னும் போது நான் கேட்டேன், எங்கே சந்தீப் யூஸ் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க ஆஃபீஸில் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் கார் எடுக்க போனால் காலி, எல்லா நெட்வொர்க்கும் படுத்துருமா. ஆமாம். அப்போ ஆனால் இவங்க டீமுக்குள்ளார பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குமா, அழகாக ஆஃப்லைன் கம்யூனிகேஷனில் பேசிக்கலாம். அது வந்து வைடாக நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க, யூசர்ஸ்க்கும் இது என்ஜாய் பண்ணுங்கடான்னு. நல்லா இருக்குங்க. இது ஒரு ஷர்ட் டைம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்கு. அடுத்து இது ஒரு பக்கமா, சரி ஷாமி 15க்கு அந்த அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் iQOO C11 Lite அது வந்து கண்டிப்பாக வருது, ஷாரு. 6300 தான் ப்ராசரு, ஆர்ஜின் OS 6, 6500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இன்கேஸ் இந்த ஃபோன் வந்து 17,000க்குள்ளே வந்தால் ஓகேன்னு சொல்லி நம்ம மக்களே போட்டிருப்பாங்க. முதல்ல உள்ள வைப்பா 25,000 அவ்வளோதான். C11 Lite 25,000க்கு பக்கத்தில் தானே இருக்கு. ஆமாம், கரெக்டாக இருக்கும். 25,000 கரெக்டாக. சாரி, Z11 X அங்கே தான் இருக்கு. 2 மட்டும் இது 25,000. இது HD தாண்டா இருக்கும் டிஸ்பிளே. அனைமா டிஸ்பிளேவே தேவையில்லை, ஃபிட்பிட் மாதிரி மோல் கட்டின்னு இருக்கட்டும். நாங்கள் வந்து இப்படி காதில் வைக்கும்போது அட்டன் ஆகட்டும். 25,000 இப்போ ப்ரைஸ் பண்ணுறதுலாம் ப்ரைஸிங் அங்கே. நான் என்ன 15,000க்குள்ள இருக்க ஃபோன்லாம் இப்போ எடுத்து பார்த்தேன். 0 வந்து ஏன் 30 ரூபா கிட்ட இருக்குல்ல. இருக்கு. இல்லை iQOO ஏன் அங்கே போகுதுன்னு பார்த்தேன். சரி, அடுத்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணும்போது ஃபோன்ஸ் இந்த 15,000க்கு எல்லாம் கூட செக் பண்ணிட்டு இருந்தேன். செக் பண்ணும்போது என்ன ஜோக்குன்னு பார்த்தா, எதை பார்த்தாலும் 15 வாட் சார்ஜிங், 18 வாட் சார்ஜிங், முன்னோக்கி போகிறத விட்டு பின்னோக்கி போயிட்டாங்க. இப்போ அதனால இந்த ஃபோன் 44 வாட்டு, ஆனால் 17,000னா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி தெரியுது. அப்படி வந்தா சந்தோஷம் தான். நிஜமாவே அப்படி வந்துச்சுன்னா இவன் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு பயம் இல்லாமல் சாலிடாக ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோனாக தான் இருப்பான். இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமா? தான் டவுட். 20,000 வைப்பாது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். 20,000க்கு ஆல்ரெடி M36 மாதிரியான ஃபோன்லாம் இன்னும் பெட்டரான ஸ்பெக் கூட சுத்திட்டு இருக்கு. M36 25 வாட் சார்ஜிங் வந்துருது, பெட்டரான கேமரா, சூப்பர் AMOLED பேனல், ஃபுல் HD. AMOLED வரையும் வந்துட்டானுங்க. இப்போ LCD வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு சில ஃபோன்ல. இதுவும் LCD தான் இருக்கும். லைட்ல HD +ல. அப்போ M56 பாருங்க, M36ல அது M36 அவன்லாம் வேற லெவலா இருப்பான். என்ன டியூ டிராப் நாச்சுக்கு தான் வருத்தப்பட்டவங்க. ஆனா நான் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். டியூ டிராப் நாச் வேணுமா, இல்லாட்டி ஃபுல் HD AMOLED பேனல். M36 இதா? இது ஆமா, டியூ டிராப் தான். நான் தான் யூஸ் பண்ணேன். இஸ் இட்? ஆமா. ஆனா M35ல வந்து பஞ்சுவல். M35 கூட நல்ல ஃபோன் தான்.
அதுவும் நல்ல ஃபோன் தான். அது கிடைச்சா கூட உங்களுக்கு லக்கிலி அதெல்லாம் கிடைக்காது இனிமேலாம். அதெல்லாம் ரொம்ப எப்பயோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. போன வருஷம் யார் வாங்குனீங்களா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. 7 சீரிஸ் வந்துகிட்டு இருக்கு. நீ என்னடானா 5 சீரிஸ் பத்தி பேசுற? 47 வருது. 47 வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ண பாப்பா? மொத்தம் Z11 லைட் என்ன மாதிரியான பிரைசிங்ல வந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கறேன்னா ஒரு 20. ரெனோ டிசைன் அழகா இருக்குடா. அது 20. அதான் நீ சொல்றல 17 வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் சொல்றாங்க. இந்த போஸ்ட் கீழே போட்டிருந்தாங்க ப்ரோ. ஒரு 17 இவங்க ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்றாங்க, லான்ச் பண்ணும்போது நல்ல சரி ஓகே அக்செப்டபிள் பிரைசிங் மாதிரி இருக்கு. 2 வாரத்துல பார்த்தா அதுக்கு நான் 4000 ரூபாய் ஏத்துறேன் 5000 ரூபாய் ஏத்துறேன்னு ஏத்துறாங்க. அது என்ன லாஜிக்னே புரியல. சரி ரேம் பிரைஸ் ஏறுது. சோனைக்கு பிறந்த சோனை அப்படின்னு ஏத்துவாங்களே அந்த மாதிரி ஏத்தி விட்டு போயிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கோளாறு. அப்புறம் என்னடானா இது வந்து நீ பார்த்துருப்ப LPDDR5X ரேம். எது M47 சாம்சங் கேலக்ஸி M47. ஆமா ஸ்னாப்டிராகன் சிப். என்ன 6 Gen 3 இருக்கும் இல்லாட்டி 6 Gen 4 இருக்கும். 2 போட்டுமேங்கறேன். ஓகே. அடுத்து வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். அது என்னன்றதும் தெரிஞ்சு போச்சு. ட்ரிபிள் கேமரா வந்து 50 MP பிரைமரி சென்சார், 5 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ. சரி அந்த 5 MP அல்ட்ரா வைடுங்கிறது அசிங்கமா இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு நிறைய ஃபோன்ஸ்ல எதுவுமே இருக்கிறது இல்ல. சிங்கிள் கேமரா வச்சு பேத்திட்டு இருக்காங்க. அந்த 5 MP டே டைம்லயாவது ஏதோ ஒன்று பண்ணி தொலையும். என்ன எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு ஆவரேஜா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. Gorilla Glass Victus Plus இருக்கு. iOS 3.1 இருக்கு. 45 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்கான். அதுதான் வந்து அற்புதமான விஷயம் இந்த ரேட்ல. நிறைய வேற மாதிரி புதுசால இருக்கு. ஆமா யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட். அதுதான். என்ன பிரைசிங் வரும் அது? 25 வரும். ஆனா இப்போ 25 ஆல்ரெடி அங்கதான் ஒரு ட்விஸ்ட். M56 சுத்திட்டு இருக்கோம். இப்போ M47 அந்த ரேட்டு கிட்ட வரும். ஒரு காலத்துல A36ங்க அண்டர் 20K நான் இருக்கா. A35 A35 அவெல்லாம் அருமையா இருந்தான். சரி விடு மார்க்கெட் மாறுது. M47 பார்க்கும்போது நல்லா இருக்கு. பாப்போம் என்ன மாதிரி பிரைஸ். அந்த சிவப்பு கலர் நல்லா இருக்கு. எனக்கு சிவப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவப்பும் ப்ளூவும் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பாப்போம் என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் OnePlus-ஓட N6 ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ மொத்தம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்டெல்லாம் எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து உழுதுன்னு பார்ப்போம். இவனை மறந்துட்டோமேங்க. யாரு? இன்னைக்கு தான் வரானா நாட் பட்ஸ் 4ஓட பிரைஸ். ஆமாமா இன்னைக்கு மத்தியானம் தான் வரும். ஆமா வேணா தெரிஞ்சதுன்னா நான் எங்கேயாவது ஆட் பண்ணி விட்றேங்க. குட். அண்டர் 3000 கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல போனாதான் வேலைக்கு ஆகாது. 3.5 வந்து ரொம்ப கஷ்டம். 3.5 வந்ததுன்னா அதுல இருந்து 500 ரூபாய் போட்டா அதுக்கு போயிடலாம். 4 Pro போயிடலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நான் அந்த கம்பாரிசன் வீடியோ மாதிரி ஒன்று கொடுத்தேன்ல, நீ பாத்துருப்ப பாத்தியா? 3D ஆடியோல எப்படி மாதிரி இருக்கு பாத்தியா? எல்லா போன்லயும் அதுல 3D ஆடியோ வரும். 4 Pro நீங்க எடுத்து இப்ப Xiaomiல கனெக்ட் பண்ணீங்கன்னா 3D ஆடியோ இதுல சப்போர்ட் ஆகும். ஆமா. இதே வெறும் 4 எடுத்து இதுல கனெக்ட் பண்ணா 3D ஆடியோ இல்ல. ஆமா ஸ்பெஷல் ஆடியோ வராது. சோ இதான் ட்விஸ்ட். சோ இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்களை என்னால பார்க்க முடியுது. அதனால 4 Pro பெட்டர் தான். பட் பிரைசிங் தான் இந்த இதை ஜஸ்டிஃபை பண்ணும். ஒரு 1000 ரூபாய் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து நியாயம். 4 போலாம், பட்ஸ் 4 நம்ம போலாம். அப்படி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். ஆனா என்ன பிரைஸ் வரப்போகுதுன்னு தெரியல. திகிலா இருக்குது. ஆனா மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. மெட்டீரியல் டிஃபரன்ஸ் மைல்டா தான் இருக்கு. ரொம்ப இல்ல மைல்டு டிஃபரன்ஸ். டிசைன் பில்ட் எல்லாமே ஐடென்டிக்கல். ஓகே. LHDC அதுல ப்ரோல. ஆமா. சோ இதெல்லாம் தான் வித்தியாசம். ஈவன் கால் குவாலிட்டி கூட ஐடென்டிக்கல். நல்லா தாங்க இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. சரி நேத்து பார்த்தேன்டா மறுபடியும் பிரைஸ் ஹைக்கு. P4 பிரைஸ் ஹைக்கு, P4X பிரைஸ் ஹைக்கு, P4 லைட் பிரைஸ் ஹைக்கு, எல்லாமே பிரைஸ் ஹைக்கு. 4GB 64 பா 4GB கூட பரவாயில்ல. 64GB வேரியன்ட்லாம் எப்போ பார்த்தது? இப்போதான் பிரைஸ் ஹைக் ஆச்சு. திரும்ப ஆக்கிட்டாங்கடா. ஐயோ IQ என்னடா ஆச்சு உங்களுக்கு? 2K இப்போ திரும்ப ஏற்றிட்டாங்க. அதனால 77 இப்போ IQ 15 12-56. 15R வந்து இப்போ 8-56 வந்து 50,000. OnePlusலாம் எங்கேயோ போயிட்டாங்க. நான் அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். இந்த தடவை நீ பார்த்துருப்பேன் அந்த நம்ம பண்ணியிருந்தோமே அந்த அமேசான் வீடியோவில். இது எல்லாமே 45 கீழே வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்புல சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் என்னன்னா போக்கோ ஆல்ரெடி X8 Pro Maxன்னு ஒன்று வரப்பா சுற்றிட்டு இருக்கும். அது என்னடான்னு பார்த்தா 40,000 கீழே வந்துடும். ஆமாம் ஆஃபர் டைமில். அது கொஞ்சம் மாஸ் தான். அதில் என்னன்னா இது ஸ்னாப்டிராகன் ஸ்னாப்டிராகன் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து அதில் 9000 mAh வந்துருது, 100 வாட் சார்ஜிங் வந்துருது, ஸ்பீக்கர் வேற லெவலில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரெண்டு கிட்ட சீன் போடலாம். நல்ல போனுங்க. எங்க போயிடுச்சு அது? இருக்கு. நான் திரும்ப அதுக்கு தான் இப்போ ரீவிசிட் போக போகிறேன். இதுலேருந்து இப்போ அதுக்கு போக போகிறேன். எப்படியும் இன்னைக்கு நம்ம இதை ஷூட் பண்ணுவோம். அதனால இதுலேருந்து நான் அதுக்கு போயிடுவேன். அவனும் ஒரு வேற லெவல் ஃபோன் தாங்க. நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ரெட்மியும் ஷாமியும் போக்கவும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இவனுங்களை கம்பேர் பண்ணா. அதாவது IQ Vivo இவனுங்களை கம்பேர் பண்ணா. ரீசெண்டாக ஏதோ நடந்திருக்கு. அவங்க வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்படி வந்து வருதுன்னு. எஸ் ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. முடிஞ்சா நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட டீல் வீடியோ வந்து கவர் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுறோங்க. சரியா? அது ஒரு 8 மணி அளவில் வரும்னு நினைக்கிறேன். எப்பயுமே அப்படி தானே வரும். ஆகலாம். டீல் ஸ்டுடியோனா இனி 8 மணிக்கு எப்படியும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுருவேன். நம்மள் பட்டே கிளப்பிடுவான். பார்த்துக்கலாம். ஓகே பார்த்துக்கோங்க. ஓகே பாய்.